ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி மாம்பழம் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். நம்ம வீடுக்குள்ளே போகலாமா? அரிசி எடுத்திருக்கேன் நான், அது 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற போட்டாச்சு. நான் இது மல்கோவா மாம்பழம். இது ஒரு சைஸ் 1 நம்பர் எடுத்திருக்கேன். நான் நீங்கள் இதில் ஸ்வீட் மேங்கோ எடுத்துக்கோங்க. நாரெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு. அப்புறம் நீலப்பழம் இருந்தாலும் கூட நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எது ஸ்வீட்டாக இருக்கோ அந்த பழம் மாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை 100 கிராம் இருக்குது. இதுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன், பாலை கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். நான் முந்திரி நம்ம இஷ்டம்தான், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். 25 முந்திரி இருக்கும். அப்புறம் இது இருக்கும் 30 இருக்கும் திராட்சை, ட்ரைடு கிரேப்ஸு. அப்புறம் இதுக்கு ஸ்மெல்லுக்கு பச்சை கற்பூரம் கொஞ்சம், அப்புறம் ஜாதிக்காய், ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. இது தேவையான சாமான். இது இவ்வளோதான். இப்போது நான் மேங்கோ பியூரி பண்ணிவிட்டு வரேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி 1 டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அது 200 கிராம்ஸ் வரும் உங்களுக்கு. தண்ணி 4.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா குழையணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மேங்கோ பல் போட்டுக்கலாம், அப்படி இதிலே போட்டுக்கலாம். இந்த அரிசி கூடயே இந்த மேங்கோ பல் போட்டுக்கலாம். நல்லா வேகணும், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா 3 சவுண்ட் வரட்டும், விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறமா நான் காமிக்கிறேன். 3 சவுண்ட் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அரிசி தெரியுதுங்களா? பாருங்கள் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் 100 கிராம் சுகர் சொன்னேன் இல்லைங்களா, போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இருக்கட்டும். இதில் அப்படியே கொஞ்சம் சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகட்டும். அப்படியே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா அந்த சாப்பிட எல்லாம் கோட் ஆகணும் இல்லையா. இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் பாருங்கள், இவ்வளோதான் எடுத்திருக்கேன் நான். இது போதும். அப்புறம் ஜாதிக்காய் பவுடர் கொஞ்சமாக தான், இதெல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹையில் வேண்டாம். மாம்பழம் நான் ஸ்வீட் மாம்பழம் சொன்னேன் இல்லைங்களா, அது மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். நடுச்சாலே இதுக்கு வேண்டாம், நல்லா இருக்காது. நீலப்பழம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது கிடைக்கல, மல்கோவா தான் கிடச்சிது, அதுதான் வாங்கினது. நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் பழம் உங்களுக்கு, அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இதில் என்ன பண்ணலாம், நம்ம ஏலக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் குட்டி ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூன் தான். இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம. இது கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, பாலில் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன், அப்படி இது போட்டுக்கலாம் நம்ம. அப்படியே கலக்கி விடுங்க. ஸ்மெல் அப்படியே தூக்குதுங்க வீடு பூரா. அது இந்த சீசனில் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. மாம்பழம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒரு வெரைட்டி செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இதில்
அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம், முந்திரி பருப்பில் தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ எங்கே தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இது போதும். இது உங்களுக்கு 50 கிராம் இருக்கும். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் போதும். அப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். கலர் வந்தால் போதும். இது போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த ஹீட்டில் உங்களுக்கு அப்படியே ரொம்ப கருப்பாயிடும். அதனால நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சூட்லேயே உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க. ட்ரை கிரேப்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகலை, ரொம்ப பிளாக் ஆகக்கூடாது. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது போதும். இப்போ இதில் போட்டுக்கலாம். நம்ம கலக்கி விடலாம். ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக பண்ணிடலாம். யார் யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்களும் சீக்கிரமாக பண்ணிடலாம். இது ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பண்ணால் அப்புறம் இது செஞ்சுட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்குனா இது ரொம்ப பிடிக்கும். இனிப்புனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அப்பாக்காக தான் செய்கிறேன் நான். நீங்களும் செய்யுங்க. உங்கள் வீட்டில் யாருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குதோ அவங்க செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் இது செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனுக்கு, மாம்பழ சீசனுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். யார் யார் ஃபஸ்ட் பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.